வாழ்வளமுடன் அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சு ஃபஸ்ட்டு பார்ப்போம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 21,836க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை ஒரு வேளை 21,448 பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து 21,285 வரைக்கும் இறங்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். இந்த இடைப்பட்ட இந்த ஜோனில் இருந்தால் சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே இருந்தால் சைட்வேஸாக இருக்கணும். ஓப்பனை பொறுத்து ஒருவேளை இங்கே ஓப்பன் இருந்துச்சுன்னா இங்கே சைட்வேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி HDFC பேங்கோட செல்லிங் ப்ரெஷர்னால மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் ஆனிச்சு. இதை தாண்டி பேங்க் நிஃப்டி ஃபால் ஆனிச்சு. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தான்னு பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி வச்சுருங்க. பேங்க் நிஃப்டியில் 2 எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனுக்கு மேலே மார்க்கெட் இருந்தால் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அதில் 5 மினிட்ஸில் எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், 5 மினிட்ஸில் பிரேக் கொடுத்தா மட்டும்தான் இந்தமாதிரி பிரேக் அவுட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணல. ஓப்பன்லேருந்து கண்டினியூ ஃபால் தான். அதுக்கப்புறம் கீழே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணிட்டு இந்த எல்லோ ஜோனை ஈஸியாக பிரேக் பண்ணிட்டாங்க. இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,710 வரைக்கும் வருங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,885 கொஞ்சம் டைரக்ஷன் திரும்பி அப்படி நிற்கிது மார்க்கெட். சரி, ஓகே. அடுத்து என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ நிஃப்டி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டேயோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,750, லோன் பார்த்தோம்னா 21,192. சரி, ஓகே. இது வந்து 15 மினிட்ஸ் வச்சு நாளைக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். நாளையோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 21,285 அப்படிங்கிறது ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 21,432. இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணால் அடுத்து 432. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்கும். அதாவது 21,587 இந்த ரேஞ்ச் இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், 21,539 அப்படிங்கிற அடுத்த லெவல்ஸாக இருக்கும். இப்போ கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா நம்ம டே கேண்டில் வச்சு தான் பார்க்க முடியும். டே கேண்டிலுக்கு ஃபஸ்ட்லேருந்து போயிடுவோம் திருப்பி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 4 ஹவர்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,287 அப்படிங்கிறது இந்த டேயோட லோ பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 21,037 அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா இந்த இடம் தான். இதை கூட இந்த கேண்டோட லோவில் வச்சுப்போம். 20,976. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸ் மாற்றிடுவோம். அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த லெவல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம்னா கீழே டேயோட லோ இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 21,192. அதை ஒரு வேளை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணாலும் இது கீழே இன்னொரு லெவல்ஸ் போகிறோன்னா இந்த 75 to 80 இந்த ரேஞ்சில். இது வந்து நம்ம லைன் ப்ரோட ஜோனாக போடுறேன். இந்த எல்லோ ஜோன் வச்சுக்கோங்க. காரணம் இது ஒரு காரணம் நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த 21,700 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி அதுக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தோம்னா 21,087, அதுக்கடுத்து 21,037, அதுக்கடுத்து 20,976. ஏன் திருப்பி சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த பாயிண்ட் தெரியாத பாயிண்ட் அந்த நம்பருக்காக சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி. சரி, ஓகே. ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 21,285க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஒருவேளை மேல் நோக்கி போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போக வாய்ப்பு கிடையாது. இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இங்கேருந்து மார்க்கெட் வந்து இப்போ வரைபடமாக போடுறேன். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஒரு வந்துட்டு கூட போகலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது 21,500 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ போக வாய்ப்பு கிடையாது. இந்த இடம் அதாவது 21,430 இந்த ரேஞ்சுக்குள்ளே போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த இடங்குள்ளே சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும். இது வேறு டூல்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி அதாவது அதை க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால் அப்படி தெரியுது. இந்த இடத்துல இப்படி வந்து இது ஒருவேளை பிரேக் பண்ணினா மட்டும்தான் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்படியே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல வந்துட்டு இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ண பெரிய ஃபால்ட் இருக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம இதோட நிப்பாட்டிப்போம். இதுக்கு கீழே இந்த அம்புக்குறியை போட்டுருவோம். இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே இந்த இறங்குனுச்சுன்னா இந்த 3 சப்போர்ட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணால் அடுத்த ஃபால் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. இனிமேல் ஒருவேளை மார்க்கெட் அப் சைடு போகணுன்னா இந்த இடத்துல 21,750 தாண்டினா மட்டும்தான் போகும். இது வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நம்ம போட்டு வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட் அடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம டே கேண்டில் பார்ப்போம்.
இந்த டே கேண்டில் பற்றி சொல்லியிருந்தோம். நம்ம இந்த இடத்து பிரேக் பண்ணால் இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் மார்க்கெட் வர வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த கேப் ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு என்னமே நகர வாய்ப்புன்னு பார்க்குறது முதல்ல நம்ம வந்து 15 மினிட்ஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக போகிற டேவோட ஹைலையும் லோவில் ஒரு லைன் போட்டுருவோம். டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 46,580. லோன்னு பார்த்தோம்னா 44,886. சரி, ஓகே. இது 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் வச்சு இந்த சப்போர்ட் வரைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து எப்படி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 44,612 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்கன்னா 44,279ங்கிற 2 லெவல்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே அவ்வளோ கீழே போகுமான்னு தெரில, அதையும் போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 43,200 தான் அடுத்த சப்போர்ட்னு பார்த்தா, ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தா இந்த இடம் தான் வருது. ஆனால் நாளைய பொறுத்தளவுக்கு இந்த 44,612 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. அது வந்து ஓப்பனை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஒருவேளை இதுக்கு கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆனிச்சுன்னா அது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ரேஞ்சில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து எழுந்து திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பாக இருக்கும். அதேபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 45,430 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 45,780. அதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா இந்த செலக்ட் ஆகலை 46,310 அப்படிங்கிற லெவல்ஸ் இருக்கும். இப்போ 4 மூமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா 15 மினிட்ஸ் வச்சு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா 45,105 அப்படி ஒரு லெவல்ஸ் போட்டிருக்கோம். இந்த லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 45,430 இந்த ரேஞ்சு. அதுக்கு அல்லனா இந்த ரேஞ்சு 45,780 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து போயிட்டு திருப்பி டவுன் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே போகாது. 44,612 அது வரைபடமாக போட்டுறேன். ஒருவேளை இந்த இடத்துல இறங்குனுச்சுன்னா இந்த டேவோட லோ பிரேக் பண்ணாது. ஒருவேளை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது கேப் டவுன் இல்லாமல் இருக்கணும். இருந்தால் மார்க்கெட் இங்கேருந்து அப் சைடு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல கேப் டவுன் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை இதை விட்டு இறங்கினா கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். இது இந்த லெவல்ஸ்களோட திரும்பலாம், இல்லை இந்த லெவல்ஸை திரும்பலாம். மேல் நோக்கின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துக்குள்ளே இருந்தால் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இது எல்லோவாக போட்டு விட்ருமா? இந்த ரேஞ்சு ஒரு எல்லோ பார்டராக போட்டுரும். இதை விட்டு இறங்கினா மட்டும் தான் போக கீழே இறங்காது. இல்லை இந்த எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 45,780க்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் அப் சைடு, அதாவது இன்னையோட டேயோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.